இந்த 4 விஷயங்களும் நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இடையூறா இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம். அதனால உங்க தொழுகை முடியாது. ஒண்ணு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களோட குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டே தொழுகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேத்திய தன்னோட தோள் மீது தூக்கி வச்சுட்டு சஜிதா போகும்போது இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சஜிதா செஞ்சு நிலைக்கு வரும்போது திரும்பவும் தூக்கி வச்சுட்டு தொழுதுருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கும் சுத்ராக்கும் இடையில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தலாம். மேற்கொண்டு அவங்க போனாங்கன்னா அந்த டயத்துல அவங்கள்ட்ட சண்டையிடலாம். மூணாவது என்னன்னா, நீங்க தொழுதுகிட்டு இருக்கீங்க, யாரோ தூக்கத்திலேயோ இல்ல அங்க இருக்கும்போது உங்களோட நீங்க சஜிதா செய்யக்கூடிய இடத்துல குறுக்கால இருந்தாங்கன்னா அவங்கள உங்க கையால நகர்த்திட்டு நீங்க சஜிதா செய்யலாம். நான்காவது என்னன்னா, நீங்க எச்சில் துப்புறதா இருந்தாலும் இல்ல மூக்கு சிந்துறதா இருந்தாலும் அந்த டயத்துல அதையுமே தாராளமா செஞ்சுக்கலாம். இந்த 4 செயலுமே நீங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது செஞ்சா உங்க தொழுகையை பாதிக்காது.